உங்கள் அப்பனை வச்சனால எங்கள் அப்பனை வச்சுருந்தேனாடான்ட்டு அவங்ககிட்ட அடிக்கடிக்கு சண்டை போடும். தேவடியா பையன் எப்படி பண்ணோன்னு அது நினைக்கல. எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் தூங்கிட்டோன்னா எப்படி வரோம் தூக்கம்? நைட்டில் தாம்பா குத்தி கீச்சிட்டு இருக்கிறான். குடலெல்லாம் வெளியே வந்துட்டுக்குதுப்பா. நான் என்ன பண்ண போனேன், எழுந்தேன், தாங்க முடியல, வெளியே வந்துட்டோம் நாங்கள். பார்த்தா நைட்டே கீழே நைட்டி நல்லா இருக்குது. துணியை தூக்கிட்டு பார்த்தா குடலே வெளியே வந்துட்டுக்குது. ஜட்டி போட்டுனுக்குது மகம். அவன் மூஞ்ச கொஞ்சம் பாரு, நல்லாவே இருக்காது. இது அழகாக்குதா, அதனால இது எவனா வச்சுக்குது. குடிக்காரனு ஜூதாடியோ என்ன பண்ணுறது? புருஷன் வந்து இருந்தால் தானே சார் மதிப்பு. இப்போ நாங்கள்லாம் ஒரு நாள் இதுக்கு போய் நிற்க முடியுதா? எங்கள் வீட்டுக்காரில் ரொம்ப கொடுமை, ரொம்ப சித்திரவாதை. இந்த மாதிரி ஆளை வெளியவே விடக்கூடாது. அந்த படுபாவை குத்தி குத்தி சாவடிக்கணும்பா. நாங்கள் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நடு வீட்டுக்குள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் சசிகலா. அவரை கொலை செய்தது யாரோ அல்ல, அவரைத்தான் கட்டிப்பேன் என பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட கணவனால் தான் சசிகலாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. சசிகலா கொலை செய்யப்பட்ட விதத்தை நாம் கேட்டபோது இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்து போனது. அத்தனை வன்மம் காட்டியிருக்கிறார் சசிகலாவின் கணவர் தியாகராஜன். எங்கே குத்திக்கிறான் காட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா நைட்டே கீழே நைட்டி நல்லா இருக்குது. துணியை தூக்கிட்டு பார்த்தா குடலே வெளியே வந்துட்டுக்குது. ஜட்டி போட்டுனுக்குது மகம். எவ்வளோ தைரியம் சார். போலீஸ்காரன் கேட்டுன்னு கம்முன்னுக்கிறாரு. அவங்க கூட அடிக்கல சார், எங்களையும் அடிக்க விடல சார். எங்களுக்கு எவ்வளோ வயிற்று. இவனை பார்த்து 4 பேர் கற்றுக்க மாட்டான்னு நிச்சயம். வேலூரை சேர்ந்த மதியழகன் லலிதா தம்பதியின் மகள்தான் சசிகலா. அம்மா அப்பா வீட்டில் பெரிய வசதி எல்லாம் கிடையாது. சசிகலா சின்ன வயதிலிருந்தே அவங்க சித்தி வீட்டில் தான் வளர்ந்தார். எங்கள் கொடுத்தா உக்காந்து வீட்லேயே அப்பர் தைக்கும். குழந்த அவ்வளோ ஒரு செல்வாக்கா. என் பிள்ளைங்க கூட அதையும் வளர்த்தேன். ஸ்கூலுக்கு போவா வருவா, அதோடு சரி. அதோட கொஞ்சம் பெரிய பொண்ணாகி வயசுக்கு வந்து ஷூ கம்பெனின்னு போக ஆரம்பித்தா வேலைக்கு. நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டம்மா, உன் கஷ்டம் உங்கள் அம்மா கொடுத்தா எவ்வளோ உதவியாக இருக்கும். நீ உங்கள் அம்மாக்கிட்டே இருந்துக்கோ, சம்பளம் என்கிட்ட கொடுக்காத, ஒன்றா நீ இங்கே இரு, சம்பளத்தை அம்மாக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அதோட எங்கள் அக்கா கிட்ட அனுப்பிச்சிட்டேன் நான். அப்போ இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க. சசிகலா வாழ்ந்த பகுதியில் அவர்தான் பேரழகியாக வலம் வந்தார். தெருவில் இறங்கி சசிகலா நடந்து போனால் அத்தனை கண்களும் அவர் மீது தான் இருக்கும். கட்டினால் இந்த மாதிரி பெண்ணை கட்டிக்கணும் என்று ஒவ்வொரு ஆணும் நினைக்கிற பெண்ணாக இருந்தார் சசிகலா. ஆனால் சசிகலாவுக்கு வேறு ஒரு ஆண் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர்தான் தியாகராஜன். சசிகலா காதலில் விழுந்தபோது அவருக்கு 19 வயது, காதலன் தியாகராஜனுக்கு 30 வயது. இவர்களின் காதல் விவகாரம் சசிகலா வீட்டிற்கு தெரிய வந்தபோது சசிகலாவின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஏம்மா அவன் பெரிய வயசு, நீ சின்ன வயசு. நாங்கள் எவ்வளோ கண்டித்தோம் வேணாமான்னு. சரிம்மா நாங்கள் அவனை கட்டிக்கலன்னு எங்ககிட்ட நல்ல மாதிரியாக சொல்லிட்டு அப்பயே வேலைக்கு போயின்னுந்தான். அதோட அவன் அங்கேருந்து வேலை விட்டு நின்றுட்டு எங்கேயோ பெங்களூருக்கு போயிட்டுக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இவ வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு கல்யாணம் பண்ணுகிறாங்க மருவத்தூரில். எங்களுக்கு தகவல் சொல்லி அப்புறம் நாங்கள்லாம் போய் பார்த்து கூட அடிச்சு வச்சு வானான்னு கூப்பிட்டோம். அப்போ கூட வரல. கேவிக்குப்பம் பக்கத்தில் இருக்கும் மூடினாம்பட்டு கிராமத்தில் தியாகராஜனுடைய வீடு கொஞ்சம் பெரிய வீடுதான். தியாகராஜனின் தந்தை இராணுவத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அந்த வீட்டிற்கு சென்ற முதல் நாளே சசிகலாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காதலன் தியாகராஜனிடம் பார்க்காத இன்னொரு முகத்தை சசிகலா கணவர் தியாகராஜனிடம் பார்த்தார். 5,000 நகை போடணும், சாமான் கொடுக்கணும், செட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி பேசி சரி கொடு. எனக்கு அப்போ ஒன்றுமே தான் இல்லை, உள்ளே சம்பாதிக்கல, புருஷனும் சம்பாதிக்கல. சாமர்த்தியமாக அங்கங்கே கடன் வாங்கி 5,000 நகையும் போட்டேன். சாமான் சட்டம் கொடுத்துட்டு அதை கம்யூனிட்டி வந்து அப்போவே எனக்கு தெரியாது, அப்போவே சந்தேகப்படுவானா. அப்போவே வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டான். அவன் யாரையும் பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அப்போவே சசிகலா எதிர்பார்த்த வாழ்க்கை வேறு, ஆனால் அவருக்கு கிடைத்த வாழ்க்கை வேறு. சொல்ல போனால் ஒரு பெரிய புதைக்குழியில் சசிகலா விழுந்து விட்டார். தியாகராஜனுடைய சந்தேக பார்வையில் மாட்டிக்கொண்டு சசிகலா பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. சசிகலா யார் கூடவும் பேச முடியாது. மாமனாரிடம் பேசினால் கூட என் அப்பாவை வச்சிருக்கியா என்று கேட்பார் என கூறுகிறார்கள்.
இவன் வந்து ஏற்கனவே சந்தேகம் எல்லாரும் வச்சுக்கிறேன் எங்களை வச்சுக்கிறேன் எத்தூட்டுக்கிட்ட சண்டை போடுவானா, அவனை அடிக்க போவானா. ஒரு நாள் செம்ம சண்டை போடுது. டேய் உங்கள் அப்பனை வச்சுருந்தேன் உனக்கு அருவிக்குதாடா, உங்கள் அப்பனை வச்சனாடா எங்கள் அப்பனை வச்சுருந்தேனாடான்ட்டு அவங்ககிட்ட அடிக்கடிக்கு சண்டை போடும். தேவடியா பையன் எப்படி பண்ணுவான்னு அது நினைக்கல. அடிச்சு கணக்காலைக்கு இந்த கண்ணே சிவந்துச்சு, கண்ணே இதுவாகிடுச்சு. வந்து கோயிலாண்ட உட்காந்து போன் அடிக்குது எங்கள் பையனுக்கு. அப்போ என்னை வந்து இட்டுன்னு போயிடுறா, என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்கன்னு. உடனே நானும் என் பிள்ளைய ஓடணும். ஓடி போய் பார்த்தா கண்ணெல்லாம் நாங்கள் மாமனார் நின்றுக்கிறான். சரி என்ன பண்ணுறதுப்பா, பணத்தை தப்புத்தா விடுன்னு எத்தி நாளைக்கு தான் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுக்குது. திருப்பி அந்த வாழ்க்கையே வேணான்னு இட்டுன்னு வந்துட்டேன். இட்டுன்னு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். திருப்பியும் வந்து கூப்பிட்டாங்க. அந்த பொம்பளையே லேஸ் பாட்டவை இல்லை, எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுமோ அந்த குழந்தைய அப்படியெல்லாம் கொடுமை பண்ணா. சோறு ஆக்குனா சோறு சரியில்லை, குழம்பு ஆக்குனா குழம்பு சரியில்லை. நான் ஒரு முறை பார்க்கலான்னு போனோம், நானும் இன்னொரு அக்காவும் போனால் எங்ககிட்டயே அந்த பொம்பளை குறை சொல்லிச்சு. மா அவ நல்லா வாங்கின்னு வராம்மா, எவோ புள்ளிய 2வது புள்ளிய கட்டிக்கு போகிற பொண்ணு. இப்போ கல்யாணம் ஆகிட்டா நான் அவளுக்கு வீடு கொடுக்கணும்ல, அதுக்கு நான் கலாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டு போகிறேன். போய் எங்கன்னா புள்ளிங்களை வச்சுன்னு வாடகை எடுத்துன்னு இருக்கட்டும், நானே என் சின்ன புள்ளிய கட்டிக்கு போகிற பொண்ணு நான் இட்டுன்னு அந்த வீட்டில் வச்சுக்க போகிறேன், இது தாம்மா முடிவு. நீ என்கிட்டயே சொல்லிச்சு. ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிற, அவர் 2 புள்ளிய வச்சுருக்கிறா, அது 2 புள்ளிய இட்டுக்குன்னு உன் புள்ள வேலை செய்யாத ஒன்று இட்டுக்குன்னு அவள் போய் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாளா, வாடகை கொடுப்பாளா, வீட்டு வாடகை கொடுப்பாளா, ஆட்டோ வாடகை கொடுப்பாளா, உன் பிள்ளைக்கு தண்டை சோறு போடுவாளா. நாங்கள் கேட்டு தான் வந்தோம். இல்லைம்மா என் புள்ள அமைதியாக இருந்துடுறாம்மா, குத்தா துண்டுறான் கொடுக்கலன்னா துண்டலன்னா அந்த 2 குழந்தைக்கு வழி எப்படியே. என் பொண்ணு போய் சம்பாதிச்சுன்னு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். சசிகலாவின் அழகில் மயங்கி திருமணம் செய்து கொண்ட தியாகராஜன் பின்னர் அந்த அழகை கண்டே பயப்பட ஆரம்பித்தார். அவர் நல்ல கணவனாக இருந்திருந்தால் சசிகலாவின் அழகை வாழ்க்கை முழுவதும் அனுபவித்திருப்பார். ஆனால் இவ்வளவு அழகாக இருக்கிற பொண்ணு நம்மளை விட அழகான பையனை பார்த்தா அவன் கூட ஏன் போக மாட்டான்னு தியாகராஜன் நினைச்சாரு. அதனால சசிகலாவை எப்படியாவது கட்டுப்படுத்தி வைக்கணும்னு திட்டம் போட்டாரு. சசிகலா அனுபவிக்கும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு கூட தியாகராஜன் தடை போட்டதா சொல்றாங்க. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், சிரிச்சா குத்தம், தியாகராஜனோட படுக்கையை பகிர்ந்தா கூட குத்தம் தான். இது எதுவுமே சசிகலாவோட பெற்றோருக்கு தெரியல. ஒரு நாள் மூடினாம்பட்டிலிருந்து மூலிப்பாளையத்திற்கு சசிகலா நடந்தே வந்த போதுதான் அதுவரைக்கும் சசிகலா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். சந்தேகம்பா, என்ன அரை அடிப்பா. ஏன்னா அவன் கொஞ்சம் வயசானவன், அவன் மூஞ்ச கொஞ்சம் பாரு நல்லாவே இருக்காது. இது அழகாக்குதா, அதனால இது எவனா வச்சுக்குது. இதேதான் அவங்க எல்லார்ட்டையும் சொல்லுது, அவள் கேரட்டு சரியில்லை, அவள் கம்பலில் வச்சுன்னுக்கிறா. கம்பலில் வச்சுக்கிற பொண்ணாக இருந்தால் ஏன் உங்கள்கிட்ட வாழுது? மாசானா 3000 கொடுத்தா தான் சும்மா இருப்பாளாம். மாமியார் வேலை செஞ்சு அவங்களுக்கு தான் கொடுங்க. ஏன் நீ சோறு, உனக்கு யார் சோறு போடுவாங்க? உன் பிள்ளைங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? அப்படி அந்த பொம்பளைக்கு அதெல்லாம் போயிட்டு 1500 ரூபா மிச்சாச்சம்பா அந்த மாதம். பசங்களுக்குலாம் துணி எடுத்துட்டோமா, நான் என்ன பண்ணுவேன்? 1500 ரூபா கொடுத்தா அந்த பொம்பளை வாங்கவே இல்லைப்பா அந்த மாதம். எதுக்கு இந்த காசு? எத்தனை போ, உங்களுக்கு நான் தண்டை சோறு போடுறேன், எனக்கு இந்த காசை வேணான்ட்டாலாம்பா. அந்த பொம்பளை வாங்கலை. ரொம்ப கொடுமை அந்த பொம்பளை கூட. மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையவில்லையே என்று அம்மா லலிதா கலங்காத நாள் கிடையாது. போக போக சசிகலா 2 மாதம் வேலூரில் இருந்தால் அடுத்த 2 மாதம் மூடினாம்பட்டு கிராமத்தில் இருப்பார். எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தாலும் தியாகராஜன் திருந்துவது மாதிரி தெரியவில்லை. ஊரை சுற்றி வர வேண்டியது, அப்பாவோட பென்ஷனில் சாப்பிட வேண்டியது, அவர் மூலம் பிறந்த 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு கூட தியாகராஜன் நினைக்கல அப்படின்னு சசிகலா தரப்பில் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பிள்ளையும் ரெடி பண்ணிட்டுக்குன்னு ஸ்டாப்பிங் ஆண்டு பண்ணி நிற்கும் டவுன் பஸ்ஸுக்கு. காசு இல்லை, அது என்ன பண்ணும் மகா? டவுன் வண்டியில் நின்று டவுன் வண்டிலேருந்து அந்த ஊருக்கு போய், என்ன ஊர் அது, போய் அந்த பொயில போய் இறங்கி இந்தாண்டு பக்கம் தாண்டி அதுக்கு 2 கேள், அந்த 2 திரும்பி அந்த ஸ்கூலில் விட்டுட்டு ஓடியா திரும்ப வேறு பஸ் பிடிச்சி அது வந்து இங்கே கொண்டாட்டில் வேலை செய்யுது. திருப்பி சாயங்காலம் 3:30 மணிக்கெல்லாம் சாரை பர்மிஷன் கேட்டுன்னு திருப்பி ஓடும். அங்கே எங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ஓடும். பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி 4 மணிக்கு ஸ்கூலில் விடுவாங்க. குழந்தை 4 மணிக்கு இசுன்னு திருப்பி இங்கே வந்து விட்டுட்டு ஓடும் அந்த வேலைக்கு. லோனை வாங்கி இதுங்களை கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருந்தா அந்த ஃபீஸை கட்டினாலாம், மிச்ச காசை மாமியார் வாங்கிக்கினாலாம். வாங்கி செலவு பண்ணிடுச்சு. இப்போ மாதம்னா லோன் கட்டணும், 1ஆம் தேதியே லோன் பண்ணணும். அதுக்கு அது என்ன பண்ணோம்? அதுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, தாலி தாங்குது. அந்த தாலி மாதம் எடுத்துன்னு போய் மாராட்டுகளில் வைக்கிது. மாராட்டுகளை வச்சு முதல்ல அந்த லோனை கட்டிடுது. சம்பளம் வந்துச்சுன்னா அப்புறம் வாங்குறது. அப்பயே நான் திட்டுறேம்மா, அந்த மாதிரி கைட்டிட்டு வைக்கக்கூடாதுடா. வேறு நான் என்னம்மா பண்ணிட்டோம்? என்கிட்ட எந்த சம்பாதனைக்குது, நான் எப்படி கொடுப்பேன்? என்னால் கொடுக்க முடியாது. கணவரின் கொடுமையை தாங்கிக் கொள்ள இயலாத சசிகலா சரியான முடிவையே எடுத்திருந்தார்.
சசிகலா சொந்த காலில் நிற்க முடிவு செய்தது தியாகராஜனை இன்னும் அதிகமாக கோபப்படுத்தி இருக்கிறது. இன்னும் சில காலம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டால் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாக மாறும் என சசிகலா நினைத்தார். ஆனால் உன் காசில் பிள்ளைகளை படிக்க வைத்து என்னை அவமானப்படுத்துறியா அப்படின்னு தியாகராஜன் கொந்தளித்து சண்டைக்கு போயிருக்காரு. அதே சமயம் சசிகலா ஒவ்வொரு முறை வேலூருக்கு வரும்போதும் அவரை மீண்டும் கணவர் வீட்டுக்கு எப்படியாவது திருப்பி அனுப்பி வைக்கவே ட்ரை பண்ணியிருக்காங்க. கணவர் எத்தனை கொடியவராக எத்தனை கேவலமாக நடந்து கொண்டாலும் அவரோடு வாழ்வதுதான் பண்பாடு என வலியுறுத்தி இருக்கிறார்கள். எவ்வளோ பிரச்சனைனாலும் போராடி அந்த வீட்டில் வாழ்க்கை நடத்து. ஆனால் உயிர் போவோன்னு நாங்கள் நினைக்கல. யாருமே ஒரு பொண்ணை பெற்றவுன்னா அந்த உதாரணம் தான் சொல்லுவாயம்மா, குடிக்காரனோ ஜூதாடியோ என்ன பண்ணுறது, புருஷன் வந்து நின்றா தானே சார் மதிப்பு. இப்போ நாங்கள்லாம் ஒரு நல்லதுக்கு போய் நிற்க முடியுதா? எங்கள் வீட்டுக்கார் இல்லை போய் நிற்க முடியுதா? இல்லை. அதே குடிக்காரனாக்கிட்டான் அவ சுமங்கலி 4 இடத்துல கூப்பிட்றாங்க, அதுக்கு போய் நிற்கிறோம். அப்போ நாங்கள் இப்படி இருக்கிறவங்க நாங்கள் என்ன சொல்லுவோம்? பொண்ணுக்கு எந்த தாயுமே சொல்ல வேண்டிய உதாரணம் தான் அது. அதுக்காக நீ வச்சு போட்டுறா என் பொண்ணு நாங்கள் அனுப்பணும். இவன் திட்டம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது, இவ்வளோ சாவடிக்கணும் மகளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஓடியான்ட்டு இருக்குமே. மகளுக்கு தெரியல, இல்லை எனக்கு சொல்லியிருந்தா கூட நான் ஆயிட்டுன்னு ஓடியான்ட்டுருப்பேன். வேணாம்மா வாழ்க்கை வேணாம் இல்லை கட்டி அது ஒன்றா சொல்லிச்சு தம்பா. நான் தம்பா கேட்கல, வாழ்ட்டோம்மா அவங்ககிட்ட நான் வாயில நாங்கள் எங்கன்னா வீடு எடுத்துன்னு நான் என் பிள்ளை வச்சுன்னு நான் சம்பாதிச்சு கஞ்சி குச்சிக்கிறேம்மா. அண்ணா கட்ட கூட இல்லை, நான் தனியாக இருக்கிறேம்மா அப்படின்ச்சு. நான் தான் ஏன் வாழ்கிற பொண்ணை கெடுக்கணும்மா, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ. மாமியார் எதுனா சொன்னால் போது வயசானது, நீ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போம்மா. அந்த கம்யூனிட்டி கிட்ட கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போம்மா. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ஒரு மாதம் எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. அன்று காலையில் சசிகலாவை தேடி மூடினாம்பட்டுக்கு சென்ற உறவுகள் அனைத்தும் மொட்டம்மா என சொல்லி கதறி இருக்கிறார்கள். ஆனால் சசிகலா என்ற மொட்டம்மா இறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. சசிகலாவை அடையாளம் காட்டும்படி போலீசார் சொன்னபோது அந்த காட்சியை கண்டு பதறிப்போனார்கள். மேலே ஒன்றும் கூட இல்லைப்பா, துணிக்குனி எதுவும் தொண்டியால் இப்படி 10 இன்ச்சு, இந்த சைடு இப்படி 10 இன்ச்சு மான்னு தட்டி அப்படின்னா தான் அங்கே தான் எப்போன்னு தெரியல, 2 மணிக்கே அவங்க எல்லாருக்கும் தெரியுமா. வயிற்றில் குத்திட்டுக்கிறான். இந்த பொண்ணு எவ்வளோ முயற்சி பண்ணாலோ அது அவளுக்கு தான் தெரியும். நாங்கள் போய் பார்க்குறப்ப அங்கே அடையாளம் போலீஸ்கார் காட்ட சொன்னாங்க. போனால் இங்கே ஒரு 2 மச்சம் காட்டினோம். எங்கே குத்திக்கிறான் காட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா நைட்டே கிழியில, நைட்டி நல்லாக்குது. துணியை தூக்கிட்டு பார்த்தா குடலே வெளியே வந்துட்டுக்குது, ஜட்டி போட்டுனுக்குது. குடலே வெளியே வந்துட்டுக்குது. நாங்கள் பார்த்துட்டு ஒரே கற்று ஜட்டியெல்லாம் நனைஞ்சு காஞ்சிட்டுக்குது ரத்தம். அப்போ இவன் எப்போ பண்ணியிருப்பான்? நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்த்தாங்களாம். நைட்டு 12 மணிக்கு அவன் மேலே வளாத்துந்தேன். இவன் ஏன் இந்நேரத்துக்கு வளாத்தின்னுக்கிறான்? அந்த அம்மா வாக்குமூலம் கொடுக்குது போலீஸ்கிட்ட. நாங்கள் அங்கே நின்றுக்கிறோம். அன்றைக்கி பார்த்துட்டு இந்த அம்மா போய் படுத்துக்குச்சான். பொழுது விஞ்சி இவனா போய் எழுப்புனானான். சித்தி இங்கே வா, கலாவை நான் மெனியை பிடிச்சிட்டேன், இன்னாவோ உயிர்ந்துட்டுக்கிறா, நீ வந்து பாரு சித்தி அப்படின்னு போய் கூப்பிட்டாங்கன்னா. இந்த அம்மா வந்து கலான்னு இப்படி தட்டிச்சான், செத்து போயிச்சான். அப்புறம்தான் போய் மாமியாரும் மாமனாரையும் எழுப்பிச்சான். இது நம்புற கதையா? நைட்டு 12 மணிக்கே வச்சுட்டுக்கிறான் சார். அவன் வச்சுட்டு மெத்த மேலே ஒலாத்தின்னு இருந்துக்கிறான். யோசனை பண்ணும், ஐயோ இவ போயிட்டால, இவளை என்ன பண்ணலாம், நம்ம பொச்சிடலாமா இல்லை வீட்டுக்கு தகவல் சொல்லலாமா, யாருக்கும் சொல்லாது நோண்டி பொச்சிடலாமா, இவ்வளோ யோசனை பண்ணுறவன் வீட்டில் தெரியாது யாருக்கும். இன்னத்தான் முட்டாளாக இருந்தால் கூட ஒரு மாமியார் மாமனார் மச்சினா 2 குழந்தை, இத்தனை பேரும் அந்த ஆளில் இருக்கிறீங்களாம். ஒரு பொண்ணு ஊன்றது கூட சார் கேட்காது. நம்புறவங்க கூட நம்புற மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும். நான் எங்கள் வயிறு எவ்வளோ எரியும் கேட்டா என்னான்றாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் தூங்கிட்டோன்னா எப்படி வரும் தூக்கம்? பக்கத்து வீட்டுக்காரத்தான் வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு தூங்கினவங்கள எழுப்புனாங்களாம். எவனா எனக்கு அசிங்கமாக வருது வாயில், எவனா சொல்கிறவங்க கூட சொல்லுவானா பாரு, நம்புறவங்க கூட நம்புவானா பாரு. அப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முட்டாளா நீ சொல்கிற கதையை கேட்டுக்கிறதுக்கு? தூங்கிக் கொண்டிருந்த சசிகலாவை தியாகராஜன் தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்ததாக போலீசார் கூறுகிறார்கள். சசிகலா இறந்ததை உறுதிப்படுத்தி கொண்ட தியாகராஜன் மொட்டை மாடிக்கு சென்று அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தார். அவரது மனம் முழுவதும் அடுத்து என்ன செய்வது என்று திட்டமிட்டு கொண்டிருந்தது. பொதுவாக கொலை செய்த பிறகு உடலை எப்படி அகற்றுவது என்பதுதான் கொலைகாரர்களின் திட்டமாக இருக்கும். ஆனால் தியாகராஜனின் மனதில் வேறு ஒரு எண்ணம் உதித்தது. மீண்டும் இறந்து கிடந்த சசிகலாவிடம் சென்ற தியாகராஜன் அவரது நைட்டியை மேலே ஏற்றி அவரது அடி வயிற்றை குறிவைத்து சரமாரியாக கத்தியால் குத்தி இருக்கிறார்.
வயிற்றுல தாம்பா குத்தி கீச்சிட்டுருக்குறான், குடலெல்லாம் வெளியே வந்துட்டுக்குதுப்பா. நான் என்ன பண்ண போனேன், எழுந்தேன், தாங்க முடியல, வெளியே வந்துட்டு நாங்கள். அப்புறமா தான் தெரியல குடலுக்குது. போலீஸ்காரெல்லாம் போய் எல்லாம் பார்த்துக்குறாங்க. துணி தூக்கிட்டு குத்துக்குறான்பா குழந்தைய. நைட்டு ஒன்று கூட ஓட்டே இல்லை. குழந்தைய நல்லா குத்தி குத்தி இசுத்துக்கிறான். கேட்டான் என்னான்றானா, ஆமாம் கேட்டு சரியில்லை, அதனால தான் குத்தினேன். எப்பட்றா குத்தினேன், இப்படி போஸ் குத்தேன், இப்படி போஸ் குத்தேன், ஆப்டேஜர் போட்டிருந்தேன், கத்தியில் குத்துனேன். அவள் கத்தனா தலைகாணி வச்சு மூடிட்டேன். அவன் என்ன நெஞ்சேத்தியா இருக்கான்பா. அவன் அக்கா தங்கச்சி கொடுத்தானே பிறந்தான். அவங்க அப்பா அவங்க ஆத்தால குத்த வேண்டியது தானே. அவங்க அப்பா ஆத்தாக்குறாங்க தானே, உயிராக தானே நிற்கிறாங்க. அவனுக்கு வாந்தி பதி வந்து வாரின்னு போயிடும். என் பொண்ணு அணுவணுவா சித்திரவாதி குத்திக்கிறான்பா. என்னால் ஒன்றே முடியல. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. இப்போ இந்த குழந்தைங்க இது, இந்த குழந்தைங்கள வச்சு நான் என்னப்பா பண்ண முடியும்? உயிரோடு இருக்கும்போது ஒருவரை குத்தினால் குத்து வாங்குபவர் குறைந்தபட்ச எதிர்ப்பையாவது காட்டியிருப்பார். அப்படி நிகழ்ந்தால் ரத்தம் நாலாபுரமும் தெரித்து இருக்கும். ஆனால் எந்த எதிர்ப்பையும் சசிகலா காட்டியிருக்கவில்லை. சசிகலாவின் நைட்டியில் ஒரு கீறல் கூட இல்லாமல் தியாகராஜன் கத்தியால் குத்தி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவன் தான் போலீஸ் விசாரிச்சா சொல்கிறானா, நான் அவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசனை பண்ணின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு, நான் குத்தி கீச்சிட்டேன். எப்பட்றா குத்தி கீச்சிட்டேன். போனேன், அவள் பத்து நல்லா தூங்கின்னு இருந்தா. தலைக்காணி வச்சு அமுத்திப்புட்டு அவள் தொடமேலே ஏறி உக்கான்னு துணி தூக்கிட்டு குத்தி கீச்சிட்டேன் அப்படின்னு. எவ்வளோ தைரியஞ்சார் போலீஸ்காரன் கேட்டுன்னு கம்முன்னுக்கிறாரு. அவங்க கூட அடிக்கல சார், எங்களையும் அடிக்கவில்லை சார். எங்களுக்கு எவ்வளோ வயிற்று இதெல்லாம் எவ்வளோ பயம் சார். இவனை பார்த்து 4 பேர் கற்றுக்க மாட்டான்னு நான் நிச்சயம். காவல்துறையினர் தியாகராஜனை கைது செய்த போது எந்தவித பதற்றமும் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. இந்த கத்தியில்தான் சசிகலாவை குத்தினேன் என்று ஒரு கத்தியை அசால்ட்டாக எடுத்து கொடுத்திருக்கிறார். விழுந்து விழுந்து காதலித்தவராலேயே ஒரு பெண் கொல்லப்படுவதை காட்டிலும் காதலில் வேறு என்ன துயரம் இருக்க முடியும்? என் பொண்ணு எங்கன்னா கூட அந்த ஊரில் கூட போய் கேட்கட்டும், நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு. கம்பெனியில் கூட கேளு, கம்பெனி ஜனமே அழுகுது, கலா 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 கலான்னு. என் பொண்ணு நல்ல பொண்ணு வச்சு தானே என் ஊரெல்லாம் அழுகுது. அம்மா ஐயோயோ, இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ரொம்ப கொடுமை, ரொம்ப சித்திரவாதை, அதாவது எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. இந்த மாதிரி ஆளை வெளியவே விடக்கூடாது. அந்த படுபாவை குத்தி குத்தி சாவடிக்கணும்பா. அந்த மாமியார் மாமனார் அந்த மச்சினை கட்டிக்கு பாரு பொண்ணு, இவங்களை எல்லாம் கூட்டி விசாரிக்கணும் சார். கோர்ட்டில் கூட்டி விசாரிக்கணும். ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் ரொம்ப கையெழுத்து கும்பிடுவோம்.